வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி ரிஷப லக்னம். இந்த கும்பராசி ரிஷப லக்னத்தை பற்றி சொல்லணும்னா இவங்க விவேகம் நிறைந்த காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இவங்கக்கிட்ட இந்த ரிஷபராசியினுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக பிரதிபலிக்கும். அதாவது எல்லா கும்பராசிக்காரங்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் அதிகமாகவே இவங்கக்கிட்ட வேலை செய்யும். அதோடு சேர்ந்து தான் இந்த கும்பராசியினுடைய குணாதிசயங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதனால தான் இவங்களை விவேகம் நிறைந்த காரியவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இவங்க எப்போவுமே தன்னுடைய சொந்த வேலையிலேயே குறியாக இருப்பாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு வேலைகள் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சம் ரகசியமான ஆட்களும் கூட. எல்லாத்தையுமே வெளிப்படையாக செய்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் மைண்டடான ஆட்கள் மாதிரி தான் தென்படுவாங்க. பொதுவாக இந்த கும்பராசி அப்படின்னாலே அது சில விஷயங்களை ரொம்பவுமே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ரொம்பவுமே அதனுடைய பர்சனலான விஷயங்களை மட்டும்தான் அது மறைச்சு கொள்ளுமே இல்லாமல் மற்றபடி பெரும்பாலும் அவங்க எல்லாம் எக்ஸ்ப்ரெசிவாக தான் இருப்பாங்க. அதில் இந்த கும்பராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்களும் காரிய ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே வெளிப்படையாக செய்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயத்துக்குமே சில ரகசியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனுடைய ஆணி வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதை இவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அந்த மாதிரி சில சீக்ரெட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுல இவங்க கை தேர்ந்த ஆட்கள். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு பாணி தனியாகவே இருக்கும். என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி தனக்குன்னு ஒரு விஷயத்தை அமைச்சிட்டா அந்த காரியங்களே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க எப்போவுமே தன்னுடைய சுய வேலையில் தான் இவங்க குறியாக இருப்பாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னும் இவங்களுக்கெல்லாம் வயதாக இவங்களுடைய விஷயங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸில் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும்.
தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானம் தரும் அப்படிங்கிற விஷயம் தான் இவங்ககிட்ட செல்லுபடியாக. முதல்ல தன்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கவே செய்வாங்க. இதனாலேயே தன்னுடைய கடமையை சரிவர செய்யக்கூடிய ஆட்களில் இவங்களும் ஒருத்தர். அண்ட் வாழ்க்கையில் இந்த அடிப்படை தேவைகளில் குறையில்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படியோ விதிவசத்தாலையும் அவங்களுக்கு அமையலாம், ஒருவேளை அமையலை அப்படின்னாலும் கஷ்டப்பட்டாவது அவங்க விஷயங்களை அமைச்சு கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். ஒரு சராசரி மனிதனுக்கு அந்தந்த வயதுகளில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எப்படியோ தேடி பிடிச்சி அமைச்சுக்குவாங்க. அதற்கேற்ற திறன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே கற்பனை ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களில் அல்லது மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில், கம்யூனிகேஷன் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா போன்ற விஷயங்களில் கூட அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல கலைநயம் மிக்கவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறன் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எப்படி இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் பொறாமைப்படக்கூடிய வகையிலும் தான் இவங்களுடைய காரியங்கள் அப்படிங்கிறதே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு சுய ஜாதகம் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இவங்களுடைய காரியங்கள் மூலமாக புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டாகுது. ரொம்ப திறமைசாலிகள், பாக்கியவான்கள் அப்படின்னெல்லாம் பேர் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்னப்பா தொட்டதெல்லாம் பொண்ணாகுது அப்படின்னு மற்றவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் கூட உங்களுடைய வாழ்க்கையானது அமையும். ஒரு வேளை ஜாதகம் சரியாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலையை நோக்கி அவங்க ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அதை கைவிடவும் மாட்டாங்க, பின்வாங்கவும் மாட்டாங்க. இந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அது இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஆனாலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும், எவ்வளவு விழுந்தாலும் மீண்டு எழுவேன் அப்படிங்கிற நிலைகள் அதை விட்டு கொடுக்காம அவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இவங்களுக்கு ஜாதகம் கை கொடுத்துருச்சு அப்படின்னா இவங்க நினச்ச விஷயம் அந்த கோல் அடைஞ்சு சக்ஸஸ் அடைஞ்சிடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த கோல் அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். காதல் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு அலாதியான பிரியம் இருக்கும். போல் கொஞ்சம் சுகப்பிரியர்களும் கூட. காரணம் இவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தான், ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது. எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் எப்போவுமே இவங்க ஒரு கம்ஃபர்ட்னஸை எதிர்பார்ப்பாங்க, லக்ஸூரியஸான விஷயங்களையும் எதிர்பார்ப்பாங்க. நல்ல வீடு, வாகனங்கள், சொத்து சுகங்களோடு இருக்கணும், ஆடை ஆபரணங்களை சேர்த்துக்கணும், மற்றவங்க முன்னாடி எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னாலாம் நினைப்பாங்க. நல்ல கலைநயம் மிக்க ஆட்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கான முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இவங்களுக்கு புத்தியும் மனசும் ஒரே மாதிரி வேலை செய்யும். இவங்க எப்போவுமே நினைக்கிறத செய்யக்கூடியவங்க தான். இப்படியா அப்படியான்னு போட்டு கன்ஃபியூஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி தான். முடிவு எடுத்தால் தான் அது எப்படியாவது செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம், ஆற்றல், கோபம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அதனால் புத்தியும் மனசும் இவங்களுக்கு ஒரே மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் இவங்களுக்கான அந்த கால நேரம் அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்தும். அதாவது காலம் சரியாக இருக்கும்போது இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. இவங்க தயாராக இருக்கக்கூடிய நேர காலகட்டங்கள், காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ காரியத்தில் குறியாக இருக்கக்கூடிய இவங்க சரியான காலத்தை இவங்க சூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது நல்ல நேரம் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி இங்கே பேசலை. அதாவது இவங்களுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியே பார்த்திங்கன்னா இவங்களுடைய கால நேர அமைப்புகள் தான். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு பழமொழி இருக்குது. ஆனால் அந்த விஷயம் இவங்களுக்கு சவால் நிறைந்த விஷயமாக தான் இருக்கும். என்ன தான் இவங்க காரியத்திலே குறியாக இருந்தாலும் சில கதைகள்லாம் கேட்டிருப்போம். புதையலுக்காக குழி தோன்றவங்க ஒரு அடி மிச்சம் இருக்கும்போது சலிச்சிட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த வழியாக இன்னொருத்த அந்த ஒரு அடியை தோண்டி எடுத்துகிட்டு புதையல் எடுத்துகிட்டு அவன் கிளம்பிடுவான். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு அதிகம் உண்டு. பட் முன்னாடி தான் சொன்னேன் இவங்க காரியத்தில் பின்வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு. பட் அது கால நேரத்தையும் இவங்க பொருத்தி பார்க்கணும். கடைசி ஒரு அடி தான் இவங்களுக்கான அந்த கால நேரமே. அந்த பொறுமை அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்காது. சலிப்பு தட்டிடுவாங்க. லெவலுக்கு மேலேச்சு இந்த பழம் புளிக்குது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னதான் ரசனை மிக்கவங்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு அவசர குணமும் இவங்ககிட்ட உண்டு. மேலே இவங்களுக்கு நல்ல புத்தி ஆற்றல் இருக்கும், நல்ல திறமையான வேலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சரியான கால நேரத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு தடையாகவே இருக்கும். சுய ஜாதகம் கை கொடுக்கக்கூடிய நிலைகளை தான் இந்த கால நேரத்தை பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் அந்த கால நேரத்தை கோட்டி விட்டுடுவாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க.
திரும்பவும் சொல்கிறேன், நல்ல நேரம் பார்த்தோ அல்லது ஜாதகம் பார்த்தோ செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி நான் இங்கே பேசலை. பை டீஃபால்ட்டாகவே இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு அந்த கால நேர சூழ்நிலைகளை புரிந்து செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு லேக்கான விஷயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதையும் இவங்க பயன்படுத்தும் பட்சத்தில் தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முன்னேற்றங்களை நோக்கி போகும். அது அவங்கவுங்க சுய ஜாதக அமைப்புப்படி தான் அமையுது. ஸோ இவங்களுக்கான பெரிய முரண்பாடுகள் அப்படிங்கிறது இதுதான். காற்றடிக்கும் போது மாவு வைக்க போனேன், மழை அடிக்கும் போது உப்பு வைக்க போனேன் அப்படின்னு பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுய ஜாதக ரீதியாக இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அவங்களுடைய நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே மோசம். என்னென்னமோ செஞ்சுவாங்க, மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இவங்களுடைய காரியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய வலிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்கான அந்த ரிஸ்க்குக்கேற்ற ரிவார்டு இல்லை ரெகக்னேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இருக்காது. ஏதோ ஒரு சொற்ப காலகட்டங்களில் அதுக்குண்டான ஆதாயங்களை இவங்க பார்த்துருப்பாங்களே தவிர பெரும்பாலான இவங்களுடைய வாழ்க்கை பகுதி அப்படிங்கிறது இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாகவே இவங்களுக்கு பல பிரச்சனைகளை இது கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது சுய ஜாதக ரீதியாக இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கே பிரச்சனைகளாக காரியம் மாற்றிக்கொள்வாங்க. ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன செஞ்சாலும் இவங்களை குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த கும்பராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மிகப்பெரிய பலமும் சரி பலவீனமும் சரி அது இவங்களுடைய காரியங்கள் தான். அது அவங்களுக்கான கால நேரத்தோடு எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக தான் இருக்கும். முக்கியமாகவே இவங்க காரியத்தில் குறியாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறதுனால குடும்ப காரியங்களும் ரொம்பவுமே தெளிவாக இருப்பாங்க. குடும்ப தேவைகளெல்லாம் பார்த்து பூர்த்தி செய்வாங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் விஷயம் என்னென்னா இவங்க அதிகமாக இந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளெல்லாம் போய் சிக்கிக்க மாட்டாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கத்தான் பார்ப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க எப்போவுமே காரியத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால குடும்ப உறவுகள் ரீதியாக இந்த சென்டிமெண்ட்டான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதில் சில சங்கடங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கவே செய்யும். ஏன்னா இவங்க அந்த விஷயங்களை பெருசாக அக்கறை காட்ட மாட்டாங்க. இதுவாகவே இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது சென்டிமெண்ட்டுக்கு பேர் போன ராசி தான். ஆனால் அது கும்பராசியோடு சேரும்பொழுது அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறது கட்டாயிடும். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் சென்டிமெண்ட் இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. இது ராசி லக்னத்தோட காம்பினேஷன். ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோடு இணையும் போது அமையக்கூடிய விஷயங்கள். அப்படி இந்த கும்பராசியும் ரிஷப லக்னமும் சேரும்போது இந்த ஓவர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அங்கே வேலை செய்யாது. இது ஒரு வகையில் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரிஷபம் அப்படிங்கிறதே ஓவர் சென்டிமெண்ட்டில் தான் போய் சிக்கவே செய்யும். பட் இந்த கும்பராசியோடு இணையும் போது அது ஓவர் சென்டிமெண்ட்டாக வேலை செய்யாது. தேவைக்கு ஏற்ப அளவான வகையில் தான் அது வேலை செய்யும். குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான நிலைகளாக தான் பார்க்கவும் படுது. பட் இங்கே இதை நெகட்டிவான பாயிண்டில் ஏன் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா சில முக்கியமான தருணங்களில் கூட இவங்க அவங்களுடைய வேலைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்களே தவிர உறவு நிலைகள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. அதாவது அவாய்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலை, முதல்ல அதை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இதை பார்ப்பாங்க. இதனால் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பெரும்பாலும் இவங்களுடைய பெற்றோர்கள் இவங்களை காட்டிலும் கொஞ்சம் கோபக்காரங்களாக கண்டிஷனான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்டலாம் இவங்க ரொம்ப சாமர்த்தியமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு இருக்கும். ஒரு நடுத்தர நிலைகள் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாகவும் இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த உடன்பிறப்புகள் வகையில் இவங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே தேவையான அளவில் தான் இருக்கும். திருமண வாழ்க்கை இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறதும் சரி, இந்த கும்பராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறதும் சரி, இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே இவங்களுடைய திருமண வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக தான் இருக்கும். இவங்களுக்கு கட்டுப்பட்ட நபர்களாகவும் இவங்களை அனுசரிக்கக்கூடியவங்களாகவும் தான் இவங்களுடைய வாழ்க்கை துணை பெரும்பாலும் இருக்காங்க. சுய ஜாதகத்தில் இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏதாவது அதிகமாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது.
மற்றபடி இவங்களுக்கான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சாதகமான நிலைகளில் ஒரு கன்வீனியண்ட்டான நிலைகளில் தான் இருக்குது. வாழ்க்கை துணையை சந்தோஷமாக கவனித்து கொள்ளக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கும்பராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது தன்னுடைய சுகத்தை காட்டிலும் மற்றவங்களுடைய சுகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்க திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது காரியம் மாற்றக்கூடியது. ஆனால் இது பலராலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது. எப்போ அப்படின்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் சில ஆகாத காலகட்டங்கள், போதாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். ஸோ அந்த மாதிரியான கால நேரங்களில் இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு சுயநலவாதிகள் அப்படின்னு பேர் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு தேவைன்னா வர்றாங்க, தேவையில்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும். உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மற்றவங்க திருப்திக்காக பாடுபடக்கூடியவங்க தான் இவங்க. அந்த மாதிரி தான் இவங்க வந்து இந்த திருமண வாழ்க்கையிலையும் வாழ்க்கை துணையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. சுய ஜாதகத்தில் இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் மட்டும் இருக்கக்கூடாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவுமே உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வயதாக அல்லது குழந்தைகளுக்கு வயதாக குழந்தைகளுக்கும் இவங்களுக்குமான உறவுமுறைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டும்படாமலும் போய்கிட்டே இருக்கும். நார்மலாகவே இவங்க வந்து எப்போவுமே வேலையில் குறியாக இருக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய குழந்தைகளுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படித்தான் மாறுவாங்க. ஸோ காலம் போக போக அவங்களுடைய வேலைகள்லேயே அவங்க பிஸியாக இருந்துருவாங்க. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஓகே தான். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். இயற்கையாகவே இவங்க காரியவாதிகள், எப்போவுமே வேலைகளை தான் குறியாக இருப்பாங்க. வேலையில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க தான். கடினமான முயற்சி உடையவங்க. எப்போவுமே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அமைதியாக சும்மா ஒரு நிமிஷம் உட்கார்ந்தா கூட இவங்களுடைய மைண்டில் ஓடுறது அவங்களுடைய வேலையை பற்றின சிந்தனைகளாக தான் இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வேலையில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய ஆட்கள். பட் அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இங்கே கொஞ்சம் பொருத்தி பார்த்துக்கங்க. எதுவுமே ஓவர்டோஸ் ஆகாமல் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆச்சு அப்படின்னா தான் அங்கே பிரச்சனை ஆகும். மற்றபடி இவங்களுக்கான கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஓகே தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து ஓவர் பப்ளிசிட்டி பிரியர்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே வெளியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சின்ன சாதாரண விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து வெளியில் ஓஹோன்னு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குணாதிசயம் இவங்களுக்கும் உண்டு. இதை வந்து நான் குறையாக இங்கே சொல்ல வரல. ஆனால் இது வந்து மற்றவங்களுக்கு, இதை கேட்கக்கூடியவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் மனசில் வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ஈடுபடலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்கும். எல்லாருமே இந்த ரிஷபம் ஆகட்டும், கும்பம் ஆகட்டும், அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த காசு பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களை அவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சிலருக்கெல்லாம் சேமிக்கிறது அப்படிங்கிறதே கஷ்டமாக இருக்கும். சிலரெல்லாம் பார்த்தா சேமித்த விஷயங்களை மற்றவங்களுக்கு குறையாக கொடுத்துருவாங்க. இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கணும். அதே போல் இவங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நேச்சுரலாகவே இவங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கவே வைக்கும். இவங்களுக்கான கால நேரங்கள் வந்து இவங்களால் தப்பிக்கவே முடியாது. பட் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கைமீறி போகாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு வரும். கஷ்ட நஷ்டங்கள் அதிகம் ஏற்படுத்தும். ஆனால் விதி அமைப்பு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இவங்களை வாங்க வைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த கும்பராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது எல்லாமே ஓகே தான். பட் எதையுமே கொஞ்சம் அளவாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப ஓவர்டோஸ் ஆகாமல் அவங்க மெயின்டைன் பண்ணணும். காரணம் ஈஸியாகவே இவங்கெல்லாம் வந்து சலிப்படைய செஞ்சுருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அதுவே உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு இருக்கும். அதனால் எதையுமே நிதானமாக டீல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.